ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். அது நம்ம பேங்கிளோடைய வீடியோ தான். நம்மளுடைய ஓல்டு பேங்கில் அது எப்படி புதுசாக ரெடி பண்ணி நியூ பேங்கெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஹீரோ வந்து இந்த B7000 க்ளூ தான். இந்த க்ளூ வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பேங்கில் வந்து ஸ்டோனை வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம், பேங்கிலையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு மெயின் வந்து இந்த 7000 B க்ளூ தான் தேவை. இப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் சின்ன சைஸ் ஆர்டர் பண்ணேன், பட் ஆனால் பெருசு வந்துச்சு. அது எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்கிட்ட இருக்கிற ஓல்டு பேங்கிள்ஸ்க்கு வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்கிட்ட வந்து ஒரு 4 கலர்ஸ் வந்து சில்க் த்ரெட் இருக்குது. இந்த சில்க் த்ரெட் வந்து நான் ஆரி போட்டு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆரி கற்றுட்டேன், பட் ஆனால் அவ்வளோ ஒரு இது இல்லை. அதனால் அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் டெய்லரிங் கற்றுட்ருக்கேன். அதில் வந்து பரவாயில்ல, ஆனால் ஆரி ஒர்க்கோட டெய்லரிங் வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ப்ளவுசஸ் கொடுக்குறாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பேங்கிள் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள் மேக் பண்ணாங்க இல்லையா, அது பார்த்துட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். பட் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோனாக இருக்கிறதுனால அது வந்து சரியாக அதில் வந்து ஸ்டிக் ஆகாமல் பிச்சுக்கிட்டு வந்துடுது. நம்ம கை வச்சு பிச்சு எடுத்தோன்னா அது அப்படியே பிச்சுன்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணோடனே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. அதே வந்து சின்ன சைஸ் ஐ ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோன்னா அது வந்து அதுலேயே வந்து இருக்கும். பட் ஆனால் தண்ணியில் போட்டுட்டு வந்து தண்ணியில் வந்து இது பண்ணால் கண்டிப்பாக அது வந்து போயிடும். இது பாருங்கள், இது வந்து நான் ஆல்ரெடி வச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டோன் தான், ஸ்மால் சைஸ் ஸ்டோனு. இது பாருங்கள், இது ஸ்டிக் பண்ணியிருக்கு, ஆனால் அது வந்து அவ்வளோ வந்து ரிமூவ் ஆகலை. அது நீட்டாக வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், சின்ன ஸ்டோனு பெரிய ஸ்டோன் ரெண்டும் இருக்குது. சின்ன ஸ்டோனில் ஸ்டிக் பண்ணால் கரெக்டாக இருக்குது, பட் பெரிய ஸ்டோனில் வந்து ஸ்டிக் ஆகுது, பட் ஆனால் ரிமூவ் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், 2 பேங்கிளையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து இந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணேன். ஒரு பேங்கிள் ஆல்ரெடி செஞ்சேன், அது என்னோடய சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன். அதனால் அந்த பேங்கிள் இல்லை இப்போ என்கிட்ட. அதனால் இப்போ நானே வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இதுலேயே வந்து டைரெக்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆல்ரெடி 2 பேங்கிள்ஸ் ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து 1 by 1 நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன், ஏதாவது ஸ்டோன் இல்லை பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் இருக்குது. அது எப்போ வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பட் என்கிட்ட இருந்துச்சு பழசு, ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனும் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் தான் நான் சொன்னது. இந்த ஸ்டோனை வந்து ஒரு 2 ஸ்டோன் கேப்பில் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஸ்டிக் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கில் வந்து நம்ம சிங்கிள் பேங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 4 பேங்கிள்ஸ் பண்ணாலே போதும். உங்கள் கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் உங்கள் ஓல்டு பேங்கில் ரீயூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஓல்டு பேங்கிள் வந்து மேலே இருக்கிற வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டல் ஆகிட்ருக்கோம், பலீஸ் ஆகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி தான் போட்டுருவோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி நம்ம பேங்கிள்ஸை வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதை வந்து புதுசாக மாற்றியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 days வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடுச்சின்னு யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து சீக்கிரமாக பிஞ்சு வர்றதுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துடும், இல்லைனா வந்து நம்ம போடும் போதுவே வந்து அது பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 2 days நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
இதுவும் என்னுடைய ஓல்டு பேங்கிள் தான். இதுவும் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு சென்டரில் வந்து என்கிட்ட இருக்குது கோல்டு பீட்ஸ் செயின், கோல்டு பால் செயின் நினைக்கிறேன், கோல்டு பால் செயின். இதோ பாருங்கள், இதை வந்து சென்டரில் இருக்க லைனை, அந்த லைனில் வந்து அழகாக க்ளூ, அந்த 7000 B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அழகாக அந்த செயினை வந்து ஒட்டிட்டோன்னா சூப்பராக ஸ்டிக் ஆகிக்கும். இதை வந்து நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தண்ணியில் யூஸ் பண்ணால் கூட இது வந்து கழடி போவே போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேங்கிள், கோல்டன் கலர் பேங்கிள், அந்த பேங்கிள் ஸ்டிக் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். 1 month நான் போட்டுட்டு இருந்தேன், அது கையில் எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. இந்த வீடியோவில் அதையும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு கட் பண்ணி சூப்பராக ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம் இல்லையா க்ரீன் கலர் ஸ்டோனு, இங்கே பாருங்கள் சென்டரில் அந்த கோல்டன் ஸ்டோனு எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சிங்கிளாக போட்டாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 4 பேங்கிள் போதும். 4 பேங்கிள் ஜாஸ்தி தான், அழகாக தெரியும் கையில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு சிங்கிள் பேங்கிள். எனக்கு சிங்கிள் பேங்கிள்ஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர். ஸ்கூலில் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் அலோடு இல்லை, சிங்கிள் பேங்கிள் தான். அது போட்டு போட்டு பழக்கம் ஆகிடுச்சி. அதனால் சிங்கிள் பேங்கிள் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு என்னுடைய ஓல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை கோல்டன் கலர் பேங்கிள், 3 பேங்கிள்ஸ் 3 பேங்கிளும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வருது பார்த்தீங்களா லைன்ஸ், அந்த லைன்ஸில் வந்து அழகாக கோல்டன் கலர் பால் செயின், அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டோன் அதையும் வாங்கி ஸ்டிக் பண்ணோம். சூப்பராக 1 month போட்டேன், ஒன்றுமே ஆகலை, சூப்பராக அப்படியே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து சில்க் த்ரெட். இது கூட என்னுடைய ஓல்டு பேங்கிள் தான். இது 2 பேங்கிளும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சேன். இந்த வந்து சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணாலும் அப்படியே வந்து ஒரு மாதிரி தெரியறதுனால நான் அது யூஸ் பண்ணல. அதுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பேங்கிளில் ஸ்டிக் பண்ணுறதோட இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டோன் வந்து ஒன்றுமே ஆகாது, ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ வந்து இந்த பேங்கிள் காமிச்ச பார்த்தீங்களா க்ரீன் கலரு, இந்த க்ரீன் கலர் வந்து என்னுடைய பழைய பேங்கிள் தான். அதை வந்து நான் பிளெயின் பேங்கிளாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீட், இது பாருங்கள், இது என்னுடைய பழைய பேங்கிள். இது மேலே இருக்கிறதெல்லாம் நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணோடனே அது அழகான ஒரு பிளெயின் பேங்கிளாக மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸை வச்சு தான் நான் அந்த க்ரீன் கலர் பேங்கிள் ஸ்டிக் பண்ணேன். பாருங்கள், ஒரு ஸ்டோனை காட்டுறேன். ஸ்டோன் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஆனால் சைஸ் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் பண்ணி பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட் வந்து ஆரி ஒர்க்கு வாங்கினது தான், அதையும் இது கூட யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற வந்து B7000 க்ளூ அப்புறம் அந்த க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள் அப்புறம் அதுவும் அதே மாதிரி தான், அது ஓல்டு பேங்கிள், அதை வந்து ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் பேங்கிள். இது வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்குகிறேன் இல்லையா ஸ்டோன் லேஸு, அந்த லேஸ் வந்து மீதி ஆகிட்டு இருந்தது. அதை வந்து 2 பேங்கிளுக்கு நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து B7000 க்ளூவில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுவும் ஒரு சிங்கிள் பேங்கிள், இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மல்டி கலர் எல்லா கலர் ஸ்டோன்ஸையும் 4 ஸ்டோன்ஸு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட்டை வந்து ஒரே ஒரு பேங்கிள் சிங்கிள் பேங்கிளில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸுமே ஒரு 4, 5 ஸ்டோன்ஸை வந்து
ஸ்டிக் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி ஒரு பேங்கிள், சிங்கிள் பேங்கிள் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு டசன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அது நான் செஞ்சேன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே என்னுடைய ஓல்டு பேங்கிள் தான். இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நான் திவாலிக்கு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் இதை பண்ணேன். பாருங்கள், ஸ்டோன் வச்சு குந்தன் அந்த இதுவெல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து சிங்கிள் பேங்கிள் தான். அந்த ஸ்டோன் பெரிய ஸ்டோன் தான். பட் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல. ஒன்றே ஒன்று ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நிறையா வளையல் செய்யலான்னு பார்த்துருக்கேன். இப்போது இதுதான் வந்து